அந்த ஹோல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த சர்ஃபேஸில் வந்து ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நான் ரிவர்ஸ் சைட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து மேலே அப்படியே ரிவர்ஸில் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து அதே ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு பிளைனு சர்ஃபேஸு, இப்போ இந்த சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸ் கடைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன். ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா இப்படி வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஹோல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட் டெஃபினிஷன் இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டட்னு இருக்கும். இதில் ரைட் த்ரெட்டு லெஃப்ட் த்ரெட்டட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய டயமீட்டர், டெப்த்து, த்ரெட் டெப்த்து, ஹோல் டெப்த்து எல்லாம் நம்ம வந்து கொடுத்தோன்னா அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா க்ரியேட் ஆகிடும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹோல்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்க்கலாம். ஹோல் ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க. நமக்கு எங்கே வேணுமோ அங்கே ஜஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள், இதை பாருங்கள் ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதான் வந்து சிம்பிள் ஹோல், ஜஸ்ட்டு நார்மலாக வந்து க்ரியேட் ஆகும். டேப்பர்ட்னால் நமக்கு டேப்பராக வந்து க்ரியேட் ஆகும். டிஃபால்ட்டாக வந்து 90 டிகிரிஸ் இருக்கும். அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து நம்ம கீழே மேலே மாற்றிக்கலாம், டாப் அண்ட் பாட்டம். ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். இப்போ இது வந்து கவுண்டர் போர்டு, இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்து க்ரியேட் ஆகும். டயமீட்டர் டெப்த் இருக்கும். ஸோ ஆங்கர் பாயிண்ட் வந்து மிடில் எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கவுண்டர் சங்க், இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து டெப்த் அண்ட் ஆங்கிள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். டெப்த் அண்ட் டயமீட்டர் வேணால் கொடுத்துக்கலாம், ஆங்கிள் அண்ட் டயமீட்டர் வேணால் கொடுத்துக்கலாம். எந்த காம்பினேஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து டெப்த் அண்ட் ஆங்கிள் இருக்கும். டெப்த்தும் ஆங்கிள் நம்ம கொடுத்தோன்னா ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த ஷேப்பில் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் ட்ரில்டு, இதை கொடுத்தோன்னா இந்த ஷேப்பில் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆங்கர் பாயிண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது டெப்த்து, ஆங்கிள், டயமீட்டர் கொடுத்தோன்னா அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து ஹோல்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ். நமக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டயமீட்டர் கொடுத்தோம், டைமென்ஷனை கொடுத்தோன்னா அது வந்து க்ரியேட் ஆகிடும். டிஃபால்ட்டாக வந்து சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு ஓகே. ஹோல் ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த சர்ஃபேஸில் ட்ரா பண்ணணுமோ அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹோல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸ்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர் கொடுத்துக்கலாம், டெப்த்து கொடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வி பாட்டமாக மாற்றணும் அப்படின்னா வந்து ஆங்கிள் கொடுக்கணும். கொடுத்தோன்னா அதை பேஸ் பண்ணி வந்து ஆங்கிள் நமக்கு க்ரியேட் ஆகிடும். வி பாட்டமாக இருக்கும் தெரியுங்களா, ஷேப் வி பாட்டம்.